பசுபதி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால பசுபதி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உன்னையும் வந்து இந்த காவேரியை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கடுப்பாகிறாரு. உடனே அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, இந்த காவேரி சும்மாவே இருக்க மாட்டா, அதே மாதிரி இந்த போலீஸும் உங்களை சும்மா விட மாட்டாங்க, அதனால் கொஞ்ச நாள் ஊரில் இருந்துட்டு வரலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ அந்த காவேரிக்கு பயந்து நம்ம ஊருக்கு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பாருங்கப்பா, எந்த பிரச்சனை இருந்தால் ஊரில் போய் பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் நீங்கள் இப்படி இருங்கப்பா, இல்லைனா போலீஸ் உங்களை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க, இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமா காவேரியெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பான்னு சொன்னோன்னே, சரிம்மா சொல்கிறதும் கரெக்டு தான், சரி வா ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு ஊருக்கு போகிறாரு. இது சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க காவேரி அவங்க அம்மா சாரதா. அதை பார்த்துட்டு காவேரி என்னம்மா ஏன் இப்படி இருக்க அப்படின்னோடனே, எனக்கு என்னமோ இங்கே இருக்கிறது சரி பண்ணலடி, அதனால் ஊருக்கு போகிறது தான் கரெக்டுன்னு தோணுது, அங்கே போனால் அந்த பசுபதியை தொல்லை கொடுத்தாலும் ஊரில் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, நீ இங்கே இருந்தால் அந்த பசுபதி கூடலாம் நம்ம வந்து மாரடிக்க முடியாதுடி அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்னம்மா நீ இப்படி பேசுகிற, அந்த பசுபதிக்கு பயந்துட்டியா, நான் பயந்து சொல்லலடி, கொஞ்ச நாளாவது நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இங்கே ஒரே டென்ஷனாக இருக்குது வந்ததுலேருந்தே, அதனால் ஊருக்கு போகிறது தான் நல்லது, அதுக்காக ஊரோட போயிடலாம், ஊரோட போகலான்னு சொல்லலடி, கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு இருந்துட்டு வரலாம், எப்படிம்மா இங்கேயே இந்த மாதிரி அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது மட்டும் கிடையாது அக்கா வர மாசமாக இருக்கா, எப்படிம்மா போகிறது, நாங்களாம் ஒன்றும் போகல நீ தான் போகிற அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. பாட்டியும் நீயும் போய் ஊரில் இருங்க, அப்புறமா நான் கூப்பிட்டோன்னா வா, ஏன்னா இங்கே இருந்தீங்கன்னா அந்த பசுபதி சும்மாவே இருக்க மாட்டேன், நீயும் சும்மா இருக்க மாட்டேன், அந்த பசுபதி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆக்குறேன், முதல்ல கொஞ்ச நாள் ஊருக்கு இருந்துட்டு வா. என்னம்மா நீ இப்படி சொல்கிற, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பையை தூக்கிட்டு போனேன், அதுக்கப்புறம் ஊருக்கு வேணான்னு சொல்லிட்டேன், இப்போ ஊருக்கு போய் இரு, இல்லைம்மா நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, எப்படி நீ மாசமாக இருக்கும்போது எப்படி நீ போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, இல்லைம்மா நம்ம எல்லாருமே போகலாம், கொஞ்ச நாளுக்கு அங்கே இருந்துட்டு வரலாமா, இங்கே நிம்மதியே இல்லாமல் இருக்குமா அப்படின்னோடனே, சரிடி அப்போ எல்லாருமே போகலான்னு முடிவு பண்ணுறீங்களா அப்படின்னு, ஆமாம்மா எல்லாருமே போகலாமா அப்படின்றாங்க. உடனே வந்து ஆமாத்த கொஞ்ச நாள் நம்ம ஊரில் போய் தங்கிட்டு வரலாம், என் அம்மாவும் கூப்பிட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறாரு குமரன். அதை கேட்டுட்டு வந்து யோசிக்கிறாங்க சாரதா, சரிடி அப்போ ஊருக்கு கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வரலாம், சரி எல்லாருமே வந்து சீக்கிரமாக வந்துட்டு கிளம்புங்க, சரி நீங்கள் போய் டிக்கெட் வந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து குமரன் வந்து நிவினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஊருக்கு போகிறோம் அப்படின்றாரு. என்னென்ன திடீர்னு அப்படின்னோடனே, இந்த மனசே சரியில்லையா அத்தைக்கு, அதனால எல்லாம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, ஊருக்கு போனால் விஜயை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல கொஞ்ச நாள் நம்ம அங்கே இருந்தால் தான் விஜய்க்கு இங்கே டென்ஷன் இல்லாமல் இருக்கும், நம்ம போகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வருது. கேதி செமையாக டென்ஷன் ஆகிறார் விஜய். இதுக்காக காவேரி இப்போ கிளம்பி போகிறா, காவேரி பார்க்காம நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. காவேரி முதல்ல மீட் பண்ணி வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். காவேரி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. காவேரி ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறாங்க விஜய் ஃபோனை. அதனால் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த காவேரிக்கு ஏன் தான் அப்படி என்னை விட்டு விலகணும்னு நினைக்கிறாலோ தெரியல, இதே மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கா, இப்போ ஊருக்கு வேற போகிறாங்க எல்லா குடும்பத்தோட அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. உடனே வந்து தாத்தா வந்து என்னாச்சுப்பா அப்படின்னோடனே, இந்த மாதிரி காவேரி குடும்பம் ஊருக்கு போகிறாங்களா, நானும் போகிறேன் தாத்தா அப்படின்னோடனே, உடனே பாட்டி வந்து இங்கே பார் விஜய், தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காது, அங்கே போய் ஏற்கனவே வந்து பசுபதி பிரச்சனை பண்ணுறான், மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான், இப்படி ஊருக்கு போனேன் அதுக்கப்புறம் இந்த பாட்டி நீ பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு என்ன தாத்தா பாட்டி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னொன்னே, வேறு வழி இல்லைப்பா, கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கணும், ஏன்னா பாட்டி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, பசுபதி வந்துட்டு போனதுலேருந்தே அவங்க முகமே சரியில்லை, அதனால் இப்போ வேணாம் விஜய் அவங்க குடும்பத்தோடு போட்டும்பா, முதல்ல ஏதாவது பிரச்சனைனா நீ போ அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க, காவேரி இல்லாமல் கொஞ்ச நாள் காவேரியும் குடும்பமும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு வரட்டும்ப்பா, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கல்ல அப்படின்னோடனே, உடனே யோசிக்கிறாரு விஜய், காவேரி இல்லாமல் எப்படி நம்ம இருக்க முடியும், காவேரி அங்கேயும் நான் இங்கேயும் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, டிக்கெட்லாம் கிடச்சிச்சத்தை எல்லாரும் கிளம்பிடலாம் நாளைக்கே அப்படி சொல்கிறோன்னே காவேரி ரொம்ப பதப்பதுக்காக இருக்குது. அவங்களுக்கு விஜய் விட்டு பிரியிறது கொஞ்சம் நாளைக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசலாமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஒரு மெசேஜாவது அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஊருக்கு போகிறேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் வருவேன், தயவுசெய்து தேவையில்லாமல் அங்கே வராதிங்க ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், அங்கே வந்து உங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜை பார்த்து டென்ஷன் ஆகிறார் விஜய். இவ எப்போவுமே இப்படி தான் நம்மளை வந்து கூடவே இருக்க விட மாட்டேங்கிறா, அவர் ஏன் தான் அவங்க வீட்டில் இருக்க பேச்சே கேட்குறாளோ, என்னை பற்றி யோசிக்க கூட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் அடைகிறார் விஜய். இங்கே வந்து குடும்பமாக சேர்ந்து ஊருக்கு கிளம்புறாங்க. காவேரியோட குடும்பம் வந்து ஊருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு பசுபதி வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. வந்துட்டாங்களா இங்கே, இதுக்கப்புறம் தான் இருக்குது, சும்மாவே விடக்கூடாது இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்பா வேணாப்பா, ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது, இன்னும் பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அவங்க பொண்ணு வந்து சொல்கிறாங்க.